போட்ட சாங் என்ன அப்படின்னா வந்து 10க்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். காயத்ரி, கண்மணி, சுவிதா, கேலிப், வீரா, சக்தி, கொல்பல் இவங்க எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய். சண்டேனாவே ஈவினிங் டைம் கொஞ்சம் பிஸியாகவே இருக்க மாதிரி இருக்கும். தம்பிங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் போவோம். ஸோ ரொம்ப டக்குன்னு சமைச்சிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே கிராசரி ஷாப்பிங் அங்கே எங்கேன்னு போய் சரி டயர்டு. ஸோ அதான் ஈவினிங் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு குழம்பு மாதிரி பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பேலன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஈவினிங் போல் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் நைட் டின்னருக்கு வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எல்லா கட்டிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கண்ணு பண்ணி கொடுத்துட்டேன். நான் நார்மலாக செய்கிற மாதிரி தான் கிரேவி செஞ்சேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஸோ அவ்வளோதான். இதுதான் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சலாம். மஸ்ட்டு ட்ரை. இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லிதுக்கு மட்டும் இட்லிக்கு இந்த மாதிரி கிரேவியில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசம் இருக்கு இல்லையா, ஸோ அதை இட்லியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டியாச்சு. சரி, இன்றைக்கி சாங் என்னென்னா வந்து காதலும் ஒரு வகை போதை தானே உள்ளுக்குள் வெறியேற்றும் பேய் போல ஏன் இந்த தொல்லை என்று தள்ளி போனால் புன்னகை செய்து கொஞ்சம் தாய் போலே. கண்டுபிடிங்க. டடா.